ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நவமி திதி. சந்திரன் இன்னைக்கு அதே தான், சனி பகவானோட கும்பத்தில் தான் இருக்கிறார். அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராகுட்டிருந்து பிரிஞ்சு தன்னுடைய சொந்த வீடான மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுகிறார். இந்த மேஷராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த டெம்பரமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுட்டுன்னு கோவம் வர்றது, இல்லை நமக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் போகிறது, இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பிபி இல்லைன்னா இந்த சுகர் லெவல்ஸ் எல்லாம் மாறுறது. ஸோ இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், லோ பிபி இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய விஷயங்கள் அண்ட் ரத்த சம்பந்தப்பட்ட சீரோட்டங்களில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறவங்க எல்லாமும் கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மற்றபடி எந்த விதமான ஒரு சஞ்சலமோ எதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய டே. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் மனதிற்கு திருப்தியும் ஆறுதலையும் தரும். மேஷராசினியர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து இன்றைய நாளில் அம்மனை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் இருந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மனதிற்கு ஆறுதலான ஒரு நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மாங்காட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனையும் பிரார்த்தனை செய்யலாம். மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது மனதிற்கு சந்தோஷத்தையும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. சந்திரனும் சனியும் சேர்ந்து பாக்கியத்தில் அமைந்திருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது மனதிற்கு திருப்தி தரும். வெள்ளிக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்து மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. புதிய வேலை முயற்சிகள் மற்றும் புதிய நபர்களை சந்திப்பது, இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடப்பது வெற்றியை தரும். கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் சனியுடன் சேர்ந்திருப்பது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்னைக்கு முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வேலை விஷயங்கள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இருக்க வேண்டிய முடிவுகளை ஒத்தி போடுவது சிறப்பு. இன்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. கடகராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். பால் அபிஷேகம் செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்கள் சூரியனின் சஞ்சாரம் சிம்மராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை விஷயத்தில் கவனம் தேவை. சின்ன சின்ன குறைபாடுகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதை பெரிது பண்ணாமல் நம்ம கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன உபாதைகள் இருக்கலாம். ஆகவே தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்ப்பது சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு காலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக உயர்வான நாளாக அமையும். கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு அனைவருக்குமே நல்ல செய்திகள் உண்டு. ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்வது நமக்கு நல்லது. இன்று விநாயக பெருமானின் வழிபாடும் மற்றும் குலதெய்வத்தாவின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். சந்திரன் 6ஆம் இடத்தில் சனி பகவானுடன் இருப்பது கன்னிராசினியர்களுக்கு இன்று லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து அம்பாளை தரிசனம் செய்யலாம். துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருக்கும். பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. துலாம் ராசினியர்களுக்கு இன்று காலை வேளையில் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் விநாயகரினுடைய வழிபாடில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து இன்று மாலை நேரத்தில்
அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வெற்றி நம்ம பக்கமே இருக்கும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது. ரிச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிச்சிக ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் சனியுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருப்பது நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் மூலமாக கடன் தொல்லைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ரிச்சிக ராசினியர்களுக்கு திடீர் பிரயாண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் நாம விநாயக பெருமானின் வழிபாட்டோடு இன்றைய நாளில் லலிதா சகஸ்ரநாமமும் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது. அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து விருச்சிக ராசினியர்கள் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றினால் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் வேலை விஷயத்தில் இன்று நமக்கு அதிகமான அலைச்சலை கொடுப்பார். 10 குடைய புத பகவான் 6ஆம் இடத்தில் சூரியன் குருவுடன் சேர்ந்திருப்பது தன லாபங்களை கொடுக்கும். இன்று வேலையில் உங்களுக்கு முன்னேற்றமும் வேலையில் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருக்கிற வேலையில் உங்களுக்கு மேலிடத்தில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு அந்யோன்யமும் மற்றும் மேல் அதிகாரிகளிடத்தில் பாசமும் கிடைக்கும். இன்று ஒரு சிலருக்கு வியாபார ரீதியாக சில மாற்றங்களும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும். மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது சிறப்பான பலனை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு. கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் அலைச்சல்கள் இருக்கும். ராசியில் சந்திரனும் சனியும் இருப்பதனால் இன்றைய நாளில் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆகவே இன்று நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எந்த வேலை விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கும்பராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்ப பகை தீரும். பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு காலையில் இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்கள் செவ்வாய் பகவானின் மாற்றம் மீனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தரும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மாறும். வழக்குகள் விசாரணைகளில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் செய்வது நல்லது. மீனராசி அன்பர்கள் ராகு பகவானின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன குறைவுகள் இல்லாத நாளாகவே அமைகிறது. 12 ராசி நேயர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் எந்த மாதிரியான பலனை தருவார்? மேஷ ராசி நேயர்களுக்கு அது நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம விருச்சிகத்துலேருந்து பார்த்தா 6ல் செவ்வாய் இருக்காரு. மேஷத்துலேருந்து பார்க்கும்போது அது 8ல் வரும். ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறச்சே நிறைய விஷயங்களே இவங்க கடன் பிரச்சனைகள், அதே மாதிரி இவங்களுடைய ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் சத்ரு உபாதைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செவ்வாய் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் பொழுது பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு ஹெல்த் இதில் பெட்டர்மெண்ட் இருக்கும். இதில் லேடிஸ்க்கு ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஜென்ஸ்க்கு ஒரு மாதிரி பலன் இருக்கும். ஸோ மேஷ ராசி அண்ட் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சத்ரு நிவர்த்திக்கான சில பரிகாரங்கள் எல்லாம் யாராவது சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு ராசிக்குமே அந்த செவ்வாயினுடைய மாற்றம் பலன்கள் வித்தியாசப்படும். இப்போ ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் 12ஆம் இடத்துல இருக்கார். மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தில் வர்றார். ஸோ இதில் ஃபினான்ஷியலாக யார் பெனிஃபிட் ஆவா அப்படின்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏன்னா 6 குடைய செவ்வாய் லாபத்தில் போய் உட்கார்றாரு. அதனால் மிதுன ராசி நேயர்கள் வியாபார ரீதியாக சரி, இல்லை அவங்களுடைய ஃபினான்ஷியல் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். அப்படிங்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் அதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஸோ கடகராசி நேயர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த 40 நாள் அவர்
ஜூலை மாதம் 10ஆம் தேதி தான் மாறாரு. 10, 11 தேதிக்கு தான் அவர் மாறார். ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இந்த செவ்வாயினுடைய ஆட்சி மேஷ ராசிக்கு வந்து 12 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் அது பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ நாம் அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளணும். ஏன் நமக்கு இந்த ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்ஸும் வரப்போகுது. ஸோ அதுவும் இந்த செவ்வாயை வைத்து தான் நமக்கு முக்காவாசி ஜோதிடர்கள் வந்து பலனை சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் அந்த மாற்றத்தை பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரியும். ஸோ செவ்வாய் ஆட்சிக்கு வந்ததுனால உலக அளவிலையும் பல மாற்றங்களை அவர் கொடுப்பாரு. சில இடங்களில் போர் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறையா நம்ம கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மேஷத்தில் உட்காரக்கூடிய இந்த 40 நாளில் சில இடங்களில் தீ விபத்துகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெருப்பினால் பயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் போர் வருவதற்கான வாய்ப்புகளும் அது இருக்கும். ஏற்கனவே போர் போயிட்டு இருந்ததுன்னா அது ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வால்கானிக் இரப்ஷன்ஸும் நிறையா வருவதற்கானதும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த செவ்வாயினுடைய மாற்றம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் எப்படி இது ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் அதை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறீங்க. மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.